வீட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சியே எல்லாம் போச்சுடா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபர் தான். 5ஆம் வரைக்கும் தான் படிச்சிருக்காப்புல. அதனால் பெருசாக இவருக்கு எதுவும் வேலை கிடைக்கல. கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு ஒரு அழகான குடும்பம், அம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒய்ஃபு, இதுதான் இவருடைய குடும்பம். ஆனால் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ சவுதியில் ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது, நீங்கள் போகிறீங்களா, உங்கள் வீட்டை அடமானம் வச்சு அப்படி அப்படின்னு கொஞ்சம் காசை உஷார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை அனுப்பி விட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல போக அதை நம்பி கடைசியாக போகிறாரு. சவுதியில் போய் இறங்கிடுறாப்புல. இறங்கின உடனே ஒருத்தன் கூப்பிட வரான் ஜீப்பில். சரி, ஓகே, நம்மளை கம்பெனிக்கு தான் கூப்பிட்டு போகிறானோ அப்படின்னு நம்பி ஏறுறாப்புல. அவன் நேர ஒரு ஆள் அறவமே இல்லாத ஒரு பாலைவன பகுதியில் ஒரு ஒத்த குடிசை ஒன்று இருக்குது. அங்கே பட்டி போட்டு ஆடெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் இறக்கி விட்டு ஆடை மேய்ப்பா தம்பின்ட்டு போயிடுறான். கதாநாயகன் இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு விருப்பமும் கிடையாது. எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இவரை கிளம்பவும் விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக நம்ம தப்பிச்சு தான் போகணும் போல் அப்படின்னு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சோமா இல்லையா, இது அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஸ்பாய்லர்ஸ் அஹெட் தெளிவாக நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆடு ஜீவிதம் அப்படின்னு 2008 பென்யமின் எழுதின ஒரு நாவல் ஒன்று வந்தது. அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நாவல். அந்த நாவலை தெளிவி தான் இவங்க படமாக மாற்றிருக்காங்க. பிளஸி அவர் தான் இந்த படத்தை திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு 3 டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டது. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை நீங்கள் நிச்சயம் குறிப்பிட்டே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சீன்லேயுமே அந்த காட்சியை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. குறிப்பாக தன்னுடைய மனைவியோட அந்த வசந்த கால நாட்களை கழித்த ஒரு தருணத்தையும் அவர் அசை போடுற அந்த தருணமாகட்டும், தான் தெரியாமல் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள்ங்கிற அந்த காட்சிகளாகட்டும், ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கேருந்து நம்ம உயிரோடு போகவே மாட்டோம், போனால் பாடி தாண்டா போகும் அப்படிங்கிறத அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிற அந்த தருணமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன்லேயும் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் தான் டப் பண்ணியிருக்கார் போல் தெரியுது. நான் தமிழ் வெர்ஷனில் பார்த்தேன். ஒரு பாலைவன பகுதியில் பல நாட்களாக தண்ணியே குடிக்காமல் நடந்து போய்கிட்டு இருக்க ஒருத்தனுடைய குரல் நாட்பட எப்படி மாறும் அப்படிங்கிறத டப்பிங்கில் கொண்டு வந்திருக்காப்புல, அசத்தி விட்டாப்புல. அட்டகாசமான ஒரு ஒர்க்கு இது. வாய்ஸில் மட்டும் கிடையாது, எப்படி வந்து கேஸ்டவே படத்தில் டாம் ஹாங்க்ஸு பெர்ஃபார்மன்ஸுங்கிறதையும் தாண்டி ஃபிசிக்கலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சாப்லையோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் பண்ணியிருக்காப்புல. டெஃபினட்டாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்கியான சேலஞ்சிங்கான ஒரு அட்டம்ப்ட் அது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அதுதான் அந்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு நம்பகத்தன்மையோடு உட்கார வைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிருத்திவிராஜ் சுகுமாரன் போக கேஆர் கோகுல் ஆகட்டும், ஜிம்மி ஜீன் லூயிஸ் ஆகட்டும், தாலிப் அல் பலூசி அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல, அவராகட்டும், எல்லாரும் எடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். அமலாபாலை பொறுத்தளவுக்கு அவங்க தான் ஹீரோவுடைய மனைவியாக வந்திருக்காங்க. அவங்க ஒரு இலவச இணைப்பு அப்படி தான் சொல்லணும். ஒரு பாட்டு 2 சீனு, அவ்வளோதான் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸு. பட் கொடுத்ததை அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்பா அந்த பாலைவன பகுதி கொடுமையாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அங்கே இருக்கவங்க படுத்துகிற குடும்பம் இருக்குது, அது அதை விட பெருசாக இருக்குது. ஹீரோ பாத்ரூமுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் கூட, எங்கடா எடுத்துகிட்டு போகிற தண்ணியை, எங்கடா எடுத்துகிட்டு போகிற பக்கெட்டை அப்படிங்கிறாங்க. ஏன்டா பின்ன பாத்ரூமுக்கு நான் ராக்கெட்டாக எடுத்துகிட்டு போக முடியும், பக்கெட் எடுத்துகிட்டு போகாமல் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு படம் பார்க்கும்போது வருது. அப்படி குடும்பப்படுத்துகிறாங்கப்பா இந்த படத்தில். ஆனால் கடைசியாக இன்றைக்கி மேலே இந்த இடத்துல இருக்க மாட்டோம், நம்ம கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தருணத்தில் கதாநாயகன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களுக்கும் ஆடுகளுக்கும் கடைசியாக நல்லா சாப்பிடுங்கன்னு சாப்பாடு போட்டுட்டு கிளம்புற அந்த தருணம் வந்து ஒரு என்ன மாதிரி பெட்லவராக இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸு, செமையான ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு காட்சி அது. சுனில் கேஎஸை பொறுத்தளவுக்கு அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. ஆனால் அவர் வச்ச ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்லேயும் எப்பா இந்த பாலைவனம் இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் எங்கே எவன் தப்பிச்சு போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் நிச்சயமாக நமக்குள்ள சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்டில் விஷுவலியே அவர் கன்வே பண்ணிடுறாரு. அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி. அதே நேரத்திலேயே படத்துடைய மேக்கப் டீமுடைய ஒர்க்கும் சரி,
காஸ்டியூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கும் சரி, நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். இதெல்லாம் தாண்டி ரசூல் பூக்குட்டியுடைய சவுண்ட் டிசைனிங்க, இது எல்லாம் தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏஆர்ஆர் மியூசிக்கை பொறுத்தளவுக்கு படத்தில் 2 குறிப்பிட்ட பாட்டு, ஒன்று கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையிலான ஒரு ரொமான்டிக் நம்பர், அந்த பாட்டு ஒரு நல்ல மெலடி நம்பர் சூப்பராக இருந்தது. அதில் ஒரு கோரஸ் ஒன்று ஒரு செம்மையாக இருந்தது. அதே மாதிரி ஒரு அரபிக் லாங்குவேஜ்லேயே ஒரு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருந்தது. அந்த பாட்டுமே நல்லா தான் இருந்தது, இந்த சுச்சுவேஷனுக்கு பக்காவாக உட்கார்ந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஓகே தாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. இது என்னுடைய டேக்கு. சரி, இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கதாநாயகன் இவ்வளவு கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லி பயங்கர இன்டென்ஸான பல சீக்வன்ஸ் உள்ளே இருக்குது, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த ஒரு சீக்வன்ஸும் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கடத்துகிற அதே தருணத்திலேயே டப்புன்னு அந்த சீனை கட் பண்ணி கதாநாயகன் அவருடைய சம்சாரத்தோட ஆற்றுக்குள்ளே குளித்து வந்து எல்லாம் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த காட்சிகளாக ஒரு பாடல்களாகவே உள்ளே வச்சுருக்காங்க. இதில் கதாநாயகன் எங்கே போய் பாலைவனத்தில் நீந்தினார் அப்படிங்கிறதே பட்டு நமக்கு மறந்து போயிடுது. அந்த சீன் அங்கேயே டைலூட் ஆகி போயிடுது. இது ஒரு சீன் இல்லை. இந்த மாதிரி எப்பெல்லாம் கதாநாயகனுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சேங்க அப்படின்னு நினைக்கிறோமோ, அடுத்த காட்சியில் அவங்களே வேற ஒரு காட்சியை வச்சு அதை டைலூட் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் அந்த கதையுடைய பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம், இப்போ நான் சொன்னது ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ சவுதி போயிட்டாப்புல, அங்கே போய் கடைசியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒருத்தர் வேறு நாட்டுக்கு போனாப்புலையே சம்பாரித்து மாதம் காசு அனுப்புகிறேன், நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி தானே இங்கேருந்து கிளம்பி போனாப்புல. போன மனுஷன் எங்கே போனாருன்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து காசும் வரவே இல்லையே அப்படின்னு அவருடைய குடும்பம், குறிப்பாக அவருடைய மனைவி என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன தான் நடந்தது, ஹீரோவை தேடுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்சிடென்ட்டோ ஜாகிரபி ஆக்சிடென்ட்டோ எதுவுமே இந்த படத்தில் காட்டப்படலை. இது ஒரு பிரச்சனை. இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சேர்ந்த பிரச்சனை தான். செகண்ட் ஹாஃபில் பிரச்சனையே வேறு. படம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோ மேலே நமக்கு கண்டிப்பாக ஒரு பரிதாபம் வந்தே ஆகணும், நிச்சயமாக ஒரு சிம்பத்தி வந்தே ஆகணுங்கிறதுக்காக அடுக்கடுக்காக அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த பாலைவனத்தில் ஒரு உசுரோட தாண்டவே மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடுத்தடுத்து இப்படி சீக்வன்ஸாகத்தான் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீரோ மேலே வர வேண்டிய சிம்பத்தி நம்ம மேலேயே நமக்கு வந்துடுது. ஹலோ ஆப்ரேட்டராங்களா, எப்போ சார் படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு நம்ம போயிடுறோம். அதுதான் இன்னொரு பிரச்சனை. இந்த படமெல்லாம் டெஃபினட்டாக ஒரு 2.5 மணி நேரத்தில் கிறிஸ்பாக கட் பண்ண வேண்டிய படம் இது. அது மாட்டுக்கு அவுத்து விட்ட கழுத மாதிரி ஓடுது. படத்துடைய செகண்ட் ஹாஃபு முடிப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. பார்க்கிங்க்கு 160 ரூபா பார்த்துக்கங்க, பைக்குக்கு நான் பே பண்ணிட்டு வந்தேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் படம் ஓடும்னு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா கூட, டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படமாகவே இது இருந்தால் கூட, நமக்கு கிடைச்ச இம்பேக்டை ஒரு சில இடங்களில் இவங்களே டைல்யூட் பண்ணி விட்ட அந்த விதமாகட்டும், ஒரு சில இடங்களில் சிம்பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஓவர் டோஸ் ஆன அந்த காரணத்தினாலேயும் சரி, நமக்கு என்னவோ இந்த படம் ஒரு ஓகே ரக படம் தாங்க அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுத்துச்சு. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே பாட்டுக்குள்ளே ஒரு 7-8 லிப்லாக் இருக்கி, படத்தில் ஒரு நியூரிட்டி சம்பவம் இருக்கி, அப்புறம் எப்படி இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற சந்தேகமும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.